நாங்கள ஓபிஎஸும் கையாளலன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அதுக்காக சொல்லலாம். இப்ப செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி ஒரு மூத்த நிர்வாகிட்டெல்லாம் போய் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அது நம்ம சொல்றதா அதுக்கு தானே சொல்றேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்திலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்புல தான் இருப்பாரு. அவர் நான் இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினைச்சாரு. நான் போக மாட்டேன் யாருக்கு அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவரு. பட் என்னால திமுக எல்லாம் போக முடியாது. பிளீஸ் தப்பா எடுக்காதீங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு. நான் நட்பு ரீதியா தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டயும் நட்பு ரீதியா தான் பழகுங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட். அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பா அழைக்கதான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். அதிமுகன்றது ஒரு பலமான கட்சி. நீங்க 12 சண்டே நீங்க சொல்லலாம். அந்த சண்டையினால பாத்தீங்கன்னா அந்த கட்சியை நீங்க பிளவுபட்டு நீங்க உங்களோட இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் திமுக போகிற அளவுக்கு அந்த கட்சி இருக்கு. இப்போ இது வலிமையா இருக்கு மீண்டும் சார் யாரோ நபர்கள் போறதுனால ஒரு கட்சி வலுவ அந்த ஏரியால அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம். சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம். தேர்தலில் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால அப்படியே எந்த ஒரு தனிநபரை நம்பி எந்த கட்சியும் இருக்காது. அவர்கள் இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது விட்டு அவங்க போனா அந்த இடத்துக்கு வேற ஆள் வந்துட போறாங்க. சில காலம் வேணா பிடிக்கும். சில பேர் 20 வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க. அது காலப்போக்கில் அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டினது. இப்ப கூட தான் எங்க தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்க வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கறதுல போயிட்டாரு. 8 ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடணுமோ அவங்க அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும். அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஏப்ரல் மாசமே அதிமுக எங்க கூட்டணிக்கு வந்துச்சு. 4 மாசம் அங்கதானே இருந்தோம் நாங்க. நான் செப்டம்பர் மாதம் தானே வெளியே வந்தேன். அப்பெல்லாம் அது மாதிரிலாம் சொன்னதில்லை. இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லிருக்கலாம். எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுறேன் சொல்லலாம். யாரும் ஒருத்தர் சொல்லிருக்கீங்களா? அவங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க நம்மள கூப்பிடல, மீட்டிங் கூப்பிடல, நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம இவங்களை எடுத்துதான் போறான்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவரு கடம்பூர் மாணிக்க ராஜா உட்பட யாருமே இவங்க வந்ததை ஏத்துக்க கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது. எவ்வளவு சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் சொன்னது. அது இயற்கையான எங்க அண்ணன் தம்பியா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எங்களுக்குள்ளார சண்டை பிரிஞ்சோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றாகிறதுல நீ கூட நிர்வாகிகள் சொன்னாங்களா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிட்டோம். நீங்க நிர்வாகிகள் கூப்பிட்டு நான் பேசினல அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜெல் ஆயிட்டோம். எல்லாம் ஜெல். இப்ப அதான கூப்பிட்டு பேசுறேன். தெரியலங்க, நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்க. தனி கட்சி இருந்தனாலதான் அந்த கூட்டணியில இணைய முடிஞ்சு. ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு ஏதோ அதிமுக சொல்றாங்க. இல்ல சார் அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்குல்ல. டிஸ்பியூட், லீகல் டிஸ்பியூட்னா சும்மா நம்ம பேச்சுவார்த்தை சண்டை இல்ல. அவர் கிளைம் இருக்கு. கிளைமோட அவர் எப்படி போய் சேர முடியுங்கிறது அவருக்கே ஒரு தர்ம சங்கடம் இருக்குல்ல. அந்த டிஸ்பியூட் அதை இன்னும் என்ன பேசவே ஆரம்பிக்கல. நீங்க தான் தொலைக்காட்சியில் எதை போட்டுருக்கீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதெல்லாம் நீங்களா எதை வேணாலும் சொல்றீங்க, நானும் சிரிச்சுக்கிறது. எனக்கு பொதுவா சார் நான் இதை கொடுங்க அது கொடுங்க எனக்கு கேட்கிற சுவாபம் கிடையாது. நான் கேட்க வருது கேட்க போறது உங்கள்கிட்ட சொல்றேன். என்னை சேர்ந்த 8 வருடம் பயணித்த தகுதியான வேட்பாளர்களுக்கு ரீசனபிளா நான் கேட்பேன். அதுக்காக 100 தொகுதி கொடுங்கன்னு கேட்கிற கட்சி இல்லை. நான் ரீசனா கேட்பேன். அவங்களுக்கு அது நிச்சயம் தெரியும் நாங்க ரீசனபிளா இருக்கோம். சுமூகமா முடிஞ்சிடும். யாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் விட்டு கொடுத்து அதிமுகவும் நாங்களும் அண்ணன் தம்பிகள் தான். இடையில பிரிஞ்சிருந்தா இணைஞ்சிட்டோம். அதனால ஒற்றுமையா இருந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக